ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்துட்டு நாங்க லக்சம்பர்க் பத்தி தான் பேச போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நெறைய வீடியோ பண்ணியிருந்தேன். இதுல வந்துட்டு நெறைய நியூ ஏஜென்சிஸ் ப்ளஸ் வந்துட்டு வெப்சைட்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு என்னெல்லாம் இங்க ரொம்ப டிமாண்ட் ஜாப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் அந்த நியூ வெப்சைட் நான் சொன்னேன்ல, அத பத்தி ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா, அதுக்கு முன்னாடி என்ன சேனல் புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் ஜாப்ஸ் இருக்கு. வித் சேலரியுடன் அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு அதை பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு ஹீரோஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 60,000ல 80,000 வரைக்கும் நீங்க பெர் ஆனம் உங்களுக்கு சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பேங்க் மேனேஜர் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்க ரீலோகேட் பண்ற மாதிரி இருந்தா இந்தியா டு நீங்க லக்சம்பர்ல செட்டில் ஆக பிளான் ஏதாச்சும் இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல சேலரின்னு உங்களுக்கு சொல்லலாம். 1 லேக்லேருந்து 1.2 லேக்ஸ் ஹீரோஸ் பெர் ஆனம் உங்களுக்கு கிடைக்கும். அது கூட டிபெண்ட்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாக்டர் ஆகட்டும், டென்டிஸ்ட் ஆகட்டும், அவங்களுக்கு நிறையா டிமாண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் டாக்டர்ஸுக்கு எவ்வளோனா மினிமம் 1.1லேருந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஹீரோஸில் சேலரி கிடைக்கும் பெர் ஆனம். சரிங்களா? நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு சும்மா இயர்லி வந்துட்டு 28,000 to 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஹீரோஸில் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃப்ளம்பர்ஸும் அவ்வளோ நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஃப்ளம்பர்ஸுக்கு உங்களுக்கு வந்து 30லேருந்து 40,000 யூரோஸ் வரைக்கும் உங்களுக்கு இயர்லி சேலரி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரிஷியன் கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு 35,000 45,000 இருக்கும் உங்களுக்கு. ஸோ சேலரி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரீட்டைல் மேனேஜர்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஸோ அதில் வந்துட்டு சேலரி உங்களுக்கு 25,000 இல்லை 40,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து கேஷியர், அவங்களுக்கு கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் சேலரி வந்துட்டு 27,000லேருந்து 32,000 பர் ஆனம் உங்களுக்கு ஹீரோஸில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளீனர்ஸ் கூட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு சேலரி வந்துட்டு 25,000லேருந்து ஒரு 30,000 டிபெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி நீங்கள் பேசுவீங்க இன்ட்ரோ அது மேலே டிபெண்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட்டர்ஸ் ஆகட்டும் இல்லை வெயிட்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். சேலரி வந்துட்டு மினிமம் 25 to 35,000. அது டிபெண்ட்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, நான் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த வெப்சைட்ஸ் லிஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி யாரெல்லாம் பண்ணுவாங்க, ஸோ அந்த லிஸ்ட் வந்துட்டு நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். சரிங்களா? இந்த ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி யாராச்சும் உங்களுக்கு காசு கேட்டால் அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏதாவது வந்துட்டு நான் கொடுக்குறது எல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. அவங்க ஏதாச்சும் காசு ஏதாச்சும் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா, ஸோ நீங்கள் நான் என்னென்ன இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயினாக வந்துட்டு நீங்கள் ஹீரோ ஃபார்மேட்டில் சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபார்மேட் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் ஹீரோ ஃபார்மேட்டில் சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிற, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ளம்பருக்கு அப்ளை பண்ண போகிறோம், அவங்க என்னெல்லாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் மேட்ச் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. சும்மா வந்துட்டு ரேண்டம் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில பேர் வந்துட்டு லோக்கல் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருப்பாங்க, அதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ விசா ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்களா இல்லையான்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சேலரி அவங்க கொடுக்குறது உங்களுக்கு ஓகே, அங்கே போய் தங்குறதுக்கு எல்லாம் ஆகுமா இல்லையான்ட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக யாராச்சும் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இல்லாட்டி நீங்கள் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் எப்படி வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இதில் டி விசான்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைச்சாலே போதும். இந்த விசா சார்ஜ் எல்லாம் 80 யூரோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. அவங்களே பண்ணிடுவாங்க. இல்லை உங்களுக்கே அப்ளை பண்ண சொன்னாலும் 80 யூரோஸ் இல்லை ஒரு 8,000 10,000 அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வராது உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோசஸ் டைம் எவ்வளோன்னு கேட்டால் உங்களுக்கு 1 to 3 months 6 months கூட ஆகலாம். இப்போ வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் வராதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. அதனால தான் வந்துட்டு விசா ப்ரோசஸ் டைம் வந்துட்டு அட்லீஸ்ட் 1 to 6 months வரைக்கும் அவங்களுக்கு எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.